सर्वदा सुप्रसन्नं शिवभूतं समाश्रये नमः कूटस्थरूपाय चिद्रूपाय नमो नमः नमो वेदान्तवेद्याय भुवनेशी नमो नमः அனைத்து குருமார்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் ஜெகன்மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலே சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் அவர்களால் மகரிஷிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட சம்பிரதாயத்தை அனுசரித்து இப்பொழுது நாம் எப்படியெல்லாம் ஹோமங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக 1956ஆம் ஆண்டு முதல் 2002ஆம் ஆண்டு வரை நம்முடன் வாழ்ந்து நமக்கெல்லாம் அருள் இருக்கிறார்கள். அவ்வழியிலே இந்த ஹோமமானது ஒவ்வொரு இடத்திலும் உலக மக்கள் பக்தர்களுடைய ஒரு ஒத்துழைப்புடன் இந்த ஹோமங்கள் நடைபெற்று வருகிறது. இன்றைய இடத்தில் உடுகத்தூர் சுவாமிகள் மடத்தில் புவனேஸ்வரி பக்தமண்டலி மற்றும் பெங்களூரு வாழ் மக்களுடைய பரிபூர்ண ஒரு ஒத்துழைப்பினால இந்த சண்டி ஹோமமானது இன்றுடன் 3 நாட்கள் பூர்த்தி அடைந்துள்ளது. மகா அவதாரமாக பகவான் வருஷ அவதாரம் எடுத்ததற்கு உறுதுணையாக இருந்த 10 சக்தி வடிவம் கொண்டவள்தான் காளி, தாரா, சோடசி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, திரிபுரபேரி, பகலாமுகி, பூமாவதி, மாதங்கி, கமலாத்மிகை என்று சொல்லக்கூடிய 10 மூலமந்திரங்களையும் அமைத்து அந்த மூலமந்திரத்தோடு சேர்த்து இங்கே சண்டி ஹோமமானது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. உலகத்தில் நாம் அனைவருமே அம்பிகையை பூஜை செய்வதற்காக தான் பிறந்துள்ளோம். காரணம் என்னன்னா, நம்ம குலதெய்வம்னு ஒருவருக்கு இருந்ததேயானால் அது அம்பாளுடைய வடிவமாக தான் இருக்கும். ஈஸ்வரன் வடிவமாக கற்பன சுவாமி, மதுர வீரன் அதெல்லாம் இருந்தா கூட அந்த இடத்துல ஏதோ ஒரு அம்பாள் சுரூபம் அங்க இருக்கும். இதுதான் நாம் வழக்கத்துல பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதன் முதல்ல உபதேசம் செய்து கொள்ளக்கூடிய மந்திரமே காயத்ரி மந்திரம் தான். அந்த காயத்ரி மந்திரமும் அம்பிகையின் வடிவமாக தான் அமைத்திருக்கிறார்கள் மகான்கள். பொதுவாக வேதங்கள் எல்லாமே துர்கா தேவியின் சரணமகம் பிரபத்தி, அம்பிகை தான் சரணடைந்திருக்கிறதாக துர்கா சூக்தத்திலே சொல்கிறார்கள். அதே மாதிரி 18 புராணமாக இருக்கட்டும், எந்த ஒரு கதைகளாக இருக்கட்டும், தேவர்களே அவதாரமாக வந்து அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி வேண்டும் என்றால் அப்படிதான் வழிபட்டிருக்கிறார். ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், எல்லாரும் இறைவன் வடிவமாக இருந்தாலும் அவர்களுக்கு மனித லோகத்தில் அவதாரம் செய்ததனால துக்கம் ஏற்படும் பொழுது சக்திதான் சரணடைந்ததாக புராணங்கள் எல்லாம் நமக்கு காட்டுகின்றது. அதனாலதான் இன்னைக்கும் சன்னியாசம் வாங்கியிருக்கக்கூடிய சன்னியாசிகளாக இருக்கட்டும், மடாதிபதிகளாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த தேவி வழிபாட்டை விடாமல் செய்து வருகிறார்கள். நீங்க காஞ்சிபுரத்தை எடுத்தோமையானால் திரிபுரசுந்தரி, சந்திரமௌலீஸ்வரர், சிங்கேரி மடத்தை பார்த்தோமையானால் சாரதா சந்திரமௌலீஸ்வரர், இப்படி எங்க பார்த்தாலும் உங்களுக்கு இந்த சக்தி வழிபாடானது நிறைந்துள்ளது. அவ்வழியிலே இந்த கலியுகத்தில் நமக்கெல்லாம் நாம சற்று சிந்தித்து பார்த்தோமையானால் வேதம் மகரிஷிகள் சொன்ன வாழ்க்கை தவறாமல் வாழ்கிறோமா என்று அனைவருமே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டோமேயானால் எல்லோருமே அதற்கு இல்லை என்றுதான் பதில் சொல்லுவோம். அப்பொழுது அந்த விதமான ஒரு சிரமங்கள்லாம் போக்குவதற்காகத்தான் மகரிஷிகள் இந்த
இந்த சக்தி வழிபாட்டை நமக்காக கொடுத்து அருள் இருக்கிறார்கள். அது ஆதிசங்கர பகவத்பாதால் இந்த யுகத்தில் அவதாரம் செய்து எங்கெங்க சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது. அந்த ரஜோகுண தமோகுண வழிபாட்டை எல்லாம் சத்துவகுணமாக மாற்றி எல்லா இடங்களிலும் நமக்கு சக்கர ஸ்தாபனங்கள்லாம் செய்து அனுகிரகம் செய்தார்கள். மூகாம்பிகையாக இருக்கட்டும், கொல்லூர் மூகாம்பிகை, அதுக்கப்புறம் கோர்கொல்லூர் பகவதி, எல்லா இடமா இருக்கணும். ஆசேர்ந்து ஹிமாங்கல பரியந்தம் ஆதிசங்கர பகவத்பாதால் அவர்கள் இந்த பிரபஞ்ச சாரம் என்ற ஒரு பெரிய நூல், மகா பெரிய நூலை கையில் கொண்டு அதற்குரிய பூஜா விதிகள், யந்திரங்கள், மந்திரங்கள்லாம் அமைத்து உலக மக்கள் அனைவரும் அதை வழிபட்டு அம்பிகையை சரணடைந்து அதிகமாக வரங்களை பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆதிசங்கரே எல்லா இடத்திலையும் போது பூஜா விதிகளை வழிவகுத்து கொடுத்துள்ளதாக நாம் பல அவருடைய சரித்திரங்களிலே காண்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வழிபாடாக அமைவதுதான் இந்த சாக்த வழிபாடு என்று சொல்லக்கூடியது. இந்த சாக்த வழிபாட்டிலே சாலச் சிறந்தது இந்த சக்தி ஹோமம் செய்வது. ஏன்னா அனைத்துலக நலம் வேண்டி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு சாஸ்திரங்கள்ல பார்க்க முடியாதுன்னா நித்திய கர்மா, நைத்திக கர்மான்னா சத்தியானந்தம் பண்ணினா நமக்கு தான் புண்ணியம், பண்ணாம இருந்தா நமக்கு தான் பாவம். அதே மாதிரி இந்த மாதிரி கர்மாலாம் பண்ணினாதான் உலகத்துக்கு பூரா புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி அக்னிஹோத்திர அனுஷ்டானங்கள் பண்றோம் அப்படின்னா நாம வேதம் படிக்கிறவர்கள் அனைவரும் அந்த அக்னிஹோத்திரத்தை செய்ய வேண்டும். அதனால உலகத்துக்கு பலன் ஏற்படுமானா முதல்ல அவனுக்கு தான் அது பலன் ஏற்படும் என்று வேதம் சொல்லியிருக்கிறேன். உலகத்துக்கு பலன் ஏற்படணும்னா இந்த சண்டிஹோமம் தான் செய்ய வேண்டும். 4வது அத்தியாயத்துல சா சண்டிகா அகில ஜெகத் பரிபாலனாய, உலகத்தை எல்லாம் காக்கக்கூடிய ஒரு பரதேவதை சண்டிகா பரமேஸ்வரி தான். அந்த பரதேவதை ஆதி மகாகாளி, ஆதி மகாலட்சுமி, ஆதி மகாசரஸ்வதி என்று 3 வடிவமாக இருந்து பிரம்ம விஷ்ணு ஸ்வரூபர்களை தன்னுள் அடக்கி உலகத்தை காத்து வருகிறார்கள். ஆப்பி கிருஷ்ணம் எலஸ்திதா என்று பின்னாடி ரகசியத்திரயத்தில் கூறியிருக்கிறார். அப்ப நாம பார்த்தோம்னா இந்த ஆதி மகாகாளி, ஆதி மகாலட்சுமி, ஆதி மகா சரஸ்வதி தான் உலகத்தை இயக்கக்கூடிய தேவதைகள், பலனை கொடுக்கக்கூடிய தேவதைகள் என்பது புரிகின்றது. இதுல அத்தனையுமே நம்ம உடம்புல பூரா என்னென்ன வியாதிகள் இருக்கோ அது அத்தனையும் காப்பாற்ற வேண்டும் என்று கவச மந்திரங்கள்லாம் இந்த தேவி மகாத்மத்தில் விநியோகப்படுத்தி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான மந்திரம் இந்த 13 அத்தியாயம் 3 வேத சாரமாக அமைத்திருக்கிறார்கள். பூஜா விதிகள்லாம் அசரவண வேத துல்லியமாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு மகாமந்திரம், அது இந்த இடத்துல ஒரு சமாதியாகி இங்க இருக்கக்கூடிய ஒரு குரு மரபை சார்ந்த ஒரு ஒழுக்கத்து ஒரு மகானோட இடத்துல நாம் செய்கிறோம். ஆனால் நாமெல்லாம் பெரும் புண்ணியசாலிகள். இந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் நாம் செய்ய வேண்டும் என்றுதான் ரிஷிகள் எல்லாம் போதனை செய்துள்ளார்கள். தெய்வத்தின் குரலிலே கூட இந்த மாதிரி காரியங்கள்லாம் எல்லோரும் சேர்ந்துதான் செய்ய வேண்டும். அனைத்து மக்களும் சேர்ந்துதான் ஒரு உலகத்திற்கு பொருத்த தர்மமாக இருக்கக்கூடிய கோவில் கட்டுதல், குளம் கட்டுதல், ஒரு வேத பாடசாலை, கல்விச்சாலை, மருத்துவங்கள் செய்தல், இதெல்லாமே நாம உங்களுக்கு எல்லோரும் சேர்ந்துதான் செய்ய வேண்டும் என்று பரமாச்சாரியரும் வலியுறுத்தி தெய்வத்தின் குரலில் பேசியிருக்கிறார்கள். அப்படி நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது சாந்தானந்த சுவாமியுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினால நமது புவனேஸ்வரி அற்புத வித்யாபீடம், புவனேஸ்வரி பீடமானது கல்ஹார திருப்பணி எல்லாம் முடிந்து வருகிற ஜூன் மாதம் 1, 2, 3, 4, 5 நாட்களுக்கு விசேஷ மகா கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது. அது நாங்கள் அனைவரும் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு செஞ்சு அந்த அரங்காவலர்கள் அதுக்கு ஒரு தனியார் அறநிலையம், அறக்கட்டளை எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் முடிவு செய்யும் பொழுது சற்றேறக்குறைய நாம் எல்லாம் ஒரு தொகை குறிப்பிட்டிருந்தோம். அதுக்கு மேல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு
70% அதிகமாக செலவழிக்க முடியாத சூழ்நிலை இப்ப ஏற்பட்டது. ஏன்னா நடுப்புற காலதாமதங்கள், இந்த மகாமாரி வியாதி பயங்கள்லாம் இருந்ததுனால இந்த திருப்பணி 90% வேலைகள் பூர்த்தியாயிருக்கிறது. இந்த திருப்பணியை பற்றி வெளியில எல்லோருக்கும் சொல்லி இந்த சண்டி ஹோமத்தினுடைய பலத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் ஆங்காங்கு ஹோமங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த திருப்பணி முடிவடைவதற்கு இன்னும் ஒரு 65 நாட்கள் தான் பாக்கி இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். அதனால இப்பொழுது அங்கே இன்னும் ஒரு 10% ஆனது வேலை பாக்கி இருக்கு. அப்புறம் யாகசாலை அமைக்கணும். அப்புறம் வேதியர்கள் 100 வேத விற்பனர்களை கூப்பிட்டு உங்களுக்கு பூஜை எல்லாம் நடைபெற்று அனைத்துலக நலம் வேண்டி ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது. பரிவார தேவதைகளாக சாந்தானந்த சுவாமிகள் அமைத்துள்ள அபீஷ்டவர மகாகணபதி, பஞ்சமுக வேரப்ப கணபதி, பஞ்சமுக ஆச்சரியர், பஞ்சமுகத்தோட தேவதச்சர்களுடன் கூடிய விஸ்வகர்மா, ஞானஸ்கந்த முருகர், தட்சிணாமூர்த்தி, தட்சிண காளிகாதேவி, குரு பீடங்கள், ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், தன்வந்தரி மகாவிஷ்ணு, காசி விஸ்வநாத பஞ்சகம், அதற்கப்புறம் மகாசாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பன், இந்த கஷேத்திரபாலர் பொற்பனகோட்ட முனீஸ்வரர், கைவல்யானந்த சுவாமிகள், ஜெகதி சுவாமிகள் இதனுடைய அனுப்பத்தொண்டர், அப்புறம் ஜெகதி சுவாமிகள் என்று போற்றப்படும் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத மகா சுவாமிகள், புவனேஸ்வரி, மகாமேரு, அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி, துர்காதேவி, சப்தசதி யந்திரங்கள், அதற்கு முன்பாக ஹோமங்கள் எல்லாம் அமைத்து 13,100 சதுரடி கல்ஹாரமாக அமைத்து 950 தேவதைகள்லாம் பொறிக்கப்பட்டு 63 பாவை விளக்குடன் ராஜாக்கள் காலத்துல திருப்பணி எப்படி செய்வார்களோ அதே மாதிரி நமக்கு இப்பெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. நீங்க 2 வருஷம் கழிச்சு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னா புதுப்பட புவனேஸ்வரி கிடைக்காது. ஏன்னா இப்போ ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சுன்னா இன்னும் 1000 வருஷத்துக்கு கவலையே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு இதுல மகான்களுடைய ஒரு அனுகிரகத்தினால அந்த திருப்பணியானது நடைபெறுகிறது. சேரவாரம் ஜெகத்தீரே, நீங்க எல்லாரும் அந்த திருப்பணிக்கு நிறைய கைகறிவு செய்ய வேண்டும். நாம் உலகத்தில் நிறைய செலவழிச்சுட்டு தான் இருக்கோம். செலவழிக்காதவர்கள் யாருமே இல்லை. அதனால நீங்க எல்லாரும் கொடுக்கறத வச்சுதான் உலகத்துக்கு பூரா புண்ணியமா மாற்றி கொடுக்கணும். உங்கள்கிட்ட எங்களுடைய வேலையெல்லாம் என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாங்கி நாங்கள் ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி கோவிலை கட்டி உங்களுக்கே அந்த புண்ணியத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதுதான். பேங்கெல்லாம் கூட மாறி போயிடும், பேரை மாற்றிடுவாங்க, தெரிஞ்சு பண்ணிடுவாங்க. இதெல்லாம் மாறவே மாறாது. இதெல்லாம் அப்படியே இருக்கும். இது உங்களுக்கு பகவானுடைய அனுகிரகம், சத்குருநாதர்களுடைய அனுகிரகம், ஜெகன்மாதாவினுடைய அனுகிரகம் என்றென்றும் வாழி வாழையாக உங்க குடும்பம் அனைவருக்கும் இருக்கும் என்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த மகரிஷிகள் சொன்ன வாக்கை தான் இங்க சொல்றோம். நாம் வேலைகள்லாம் படிக்க நேரம் இல்லைங்கிறதுக்கு தான் பரமாச்சாரியால் அவதாரம் பண்ணி 100 வயசு அவர் நம்மளோட இருந்து அவர் எப்படி சன்னியாச தர்மத்தை அவர் அனுஷ்டானம் பண்ணாமல் இந்த உலகத்தில் வேறு யாருமே அனுஷ்டானம் பண்ணார். நடந்தே போய் பொரிய மக்கள் சாப்பிட்டு வாழ்ந்து அவர் அந்த வேத துல்லியமாக 7 விதமான தெய்வத்தின் குரல்கிற புத்தகம் கொடுக்கிறார். அது நீங்க அத்தனை பார்த்தீங்கன்னா 4 வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், 18 புராணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் அதுல இருக்கு. அதை படிக்கிறதுக்கே நம்மளால முடிய மாட்டேங்கிறது. அதையும் நாம நெட்டில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால என்னன்னா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக குரு மரபு வழியாக தான் இந்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறுகிறது. அதனால எல்லோரும் உங்களாக இருக்கின்ற உதவிகளை அத்தனையும் செய்து என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் இந்த கும்பாபிஷேகத்துக்குள்ள நிறைய கொடுத்து எல்லோரும் ஆனந்தமான பலனை அனுபவித்து கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து வருஷா வருஷம் எங்கெங்கயோ இப்போ காரெல்லாம் போடுறான். கார் வாங்கினியா உடனே ஒரு கார் போட்டுருவோம். ஒரு 3 நாள் நீ கொடைக்கானலில் போய் தங்கலாம், 3 நாள் ஊட்டி தங்கலாம், ரிசார்ட் இருக்கும். அங்கே போனால் என்ன பண்ணுறது, என்னையா வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து டாக்டருக்கு தான் பணம் கொடுக்குறது. அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி கோவில்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் வந்து 3 நாள் அங்கே தங்கி புவனேஸ்வரியை தியானம் பண்ணி அங்கே காத்தால் 5:30 மணிக்கு சுப்பிரபாத வழிபாட்டிலிருந்து சாயந்தரம் 8:30 மணிக்கு நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் கண்டுகளித்து எல்லாம் வந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை
பரிபூர்ணமாக அடைய முடியும் என்பதை கூறிக்கொண்டு பூர்ணாகுதியை துவங்குவோமாக. நமது அகஸ்தியர் நாடி ஜோதிட சித்தர் அவர் தென்காசியிலே நீங்க வந்திருக்காரு. அவர் முன்னாடி உட்கார்ந்து பூர்ணாகுதி நடந்து பிரசாதம் கொடுக்குறோம். எல்லோரும் தங்களா